Hi guys, welcome back to a new video. நேத்திக்கு சிஎஸ்கேட நியூ ஹெட் கோச்சா யார் வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ சிஎஸ்கே ஓவர்சீஸ் ஹெட் கோச்சுக்கு தான் போக போகிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிருச்சு. அண்ட் நேத்திக்கு ஆஷன்னா அவரோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் ரொம்ப டீட்டெயிலாக சிஎஸ்கேட நியூ ஹெட் கோச் பற்றி பேசியிருக்காரு. ஃபார்மர் இங்கிலாந்து வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் ஆயின் மார்கனை தான் சிஎஸ்கே இப்போ ஹெட் கோச்சாக கொண்டு வர பார்க்குறாங்க. அவரோட தான் இப்போ ஏர்லி டிஸ்கஷன்ஸில் இருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஆஷனா சொல்லியிருக்காரு. கேட்குறப்போ ஒரு மாதிரி சூப்பராக தான் இருக்குது. சிஎஸ்கே இங்கிலாந்து கோச்சஸ் ஆர் இங்கிலாந்து சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு கோச்சை தான் கொண்டு வர பார்க்குறாங்கன்னு ரொம்ப கிளியராக தெரியுது. பிகாஸ் ரிப்போர்ட்ஸுமே அப்படி தான் வருது. இப்போது பிரெண்டன் மெக்லம் எடுத்துக்கோங்க, அவர் இங்கிலாண்டோட ஃபார்மர் டெஸ்ட் டீம் கோச்சு. ஆண்ட்ரூ ஃபிளின்டா ஃபார்மர் இங்கிலாந்து பிளேயர் அண்ட் இங்கிலாந்து அண்டர்-19 டீமோட ஹெட் கோச்சாக இருந்திருக்காரு. ஸோ இப்போ அந்த வரிசையில் தான் இயான் மார்கனோட நேமுமே ஆட் ஆகியிருக்கு. மார்கன் எப்படிப்பட்ட கோச் சிஎஸ்கே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஹர்திக் பாண்டியா கண்டென்ட்டை கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம்னு நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. ஏன்னா எனக்கே சலிப்பு தடுது எப்போ பாரு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு. ஆனால் டெய்லி ஏதாவது ரூமரோ இல்லை ரிப்போர்ட்டோ வந்துகிட்டே இருக்குது. நேற்றுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிட்டேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிடி டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹர்திக் பாண்டியாவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னோட புது கதையாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஜிடி பிக்சர்லேயே கிடையாது. சிஎஸ்கே, கேகேஆர், ஆர்ஆர் அண்ட் எல்எஸ்ஜி இந்த 4 டீம்ஸ் தான் இன்வால்வ்டாக இருக்காங்க இப்போதைக்கு ட்ரேட்ஸில். அதுவுமே வந்து ஸ்பெகுலேஷன் தான். ஸோ இப்போது ஜிடி எப்படி இதுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஹர்திக் பாண்டியாவுக்கு ஜிடிக்கு போகணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருந்திருக்கு. பிகாஸ் அங்கே அவரோட பீரியட் நல்லா இருந்துச்சு இல்லையா. ஜிடி அவங்களோட டெபியூ சீசன் 2022 டைட்டில் வின் பண்ணாங்க. தென் 2023 ரன்னர்ஸ் அப்பாக ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ அவருக்கு அந்த ஃபேஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் ஹர்திக் பாண்டியா வாண்ட்ஸ் டு கோ பேக் டு ஜிடி. ஈவன் ஜிடியுமே ஆர் வில்லிங் டு அக்செப்ட் ஹர்திக் பாண்டியா as a player. பட் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி டிமாண்ட் பண்ணுறாரு. பட் ஜிடி அதை விரும்பலை. சுப்மன் கில் வில் பி த கேப்டன். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால தான் இப்போ ஹர்திக் பாண்டியாவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே சிஎஸ்கே ஹெட் கோச் பார்க்க வந்தோம்னா, சிஎஸ்கே ஆயின் மார்கனை ஹெட் கோச்சாக சைன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இப்போ ஆஷனா அவரோட வீடியோவில் பேசியிருக்காரு. ஆஷனா ஆக்சுவலி 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காரு. ஆயின் மார்கன் வரதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஆர் இன்னொரு பாசிபிலிட்டி எப்படின்னா, தலதுனே வந்து ஃபுல் சார்ஜ் எடுத்து அவர் தான் வந்து ஒரு மெயின் பொசிஷனில் இருப்பார். மற்ற எல்லாருமே வந்து அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க. லைக் மைக்கேல் எஸ்சி, ஸ்ரீதரன் ஸ்ரீராம், அதுக்கப்புறம் நம்மளோட அசிஸ்டன்ட் கோச் ராஜீவ் குமார், இவங்க எல்லாருமே வந்து தோனிக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இதில் என்ன இடிக்குதுன்னா, சிஎஸ்கே ஹஸ் ஆல்ரெடி கன்ஃபர்ம்ட் ஓவர்சீஸ் ஹெட் கோச்சோட தான் போக போகிறோன்னு. அதனால் தோனி வந்து அந்த மெயின் பொசிஷனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஃபோர்ஸ் பண்ணி தோனியை வந்து கொண்டு வரதில் எனக்கு விருப்பம் கிடையாது. தோனியை இன்சிஸ்ட் பண்ணி எனக்கு இந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது, நான் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் இன்சிஸ்ட் பண்ணார்னா அப்போ கண்டிப்பாக தோனியோட போகலாம். ஆஸ் பர் அஸ்வின், ஆயின் மார்கனுமே இப்போ டிஸ்கஷன்ஸில் இருக்காரு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோட அவர் க்ளோஸ் கான்டாக்டில் தான் இருக்காராம். முன்னாடியே ஒரு சில ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசிஸ் அண்ட் ஈவன் இங்கிலாந்து கிரிக்கெட் கூட வந்து அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆயின் மார்கன் எல்லாத்தையும் டிக்ளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆஃபரை வந்து அவர் எப்படி அக்செப்ட் பண்ண போகிறாரு? சிஎஸ்கே வந்து மேபி ஒரு 3 இயர் கான்ட்ராக்ட், ஒரு 4 இயர் கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்தாங்கன்னா அப்போ மேபி ஆயின் மார்கன் வரலான்ற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. இப்போது ஆயின் மார்கன் வரதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, as you all know இது மினி ஆக்ஷன். ஸோ பெரிய ரீவேம்பெலாம் எதுவும் பண்ண முடியாது. சேம் கோரை தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். லாஸ்ட் இயர் இருந்த அதே பஞ்ச் ஆஃப் பிளேயர்ஸ் தான் வந்து இந்த வருஷமும் கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ ஆயின் மார்கன் அவரை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த இயர் வந்து சரிப்பட்டு வராது. 2020 தான் அவருக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் மெகா ஆக்ஷன் அவரால் ஸ்க்ராட்ச்லேருந்து டீமை பில்ட் பண்ண முடியும். மேபி ஒரு 5-6 பிளேயரை மட்டும் ரீட்டைன் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பிளேயர்ஸுமே புதுசாக கொண்டு வரலாம் இல்லையா. அதனால் ஆயின் மார்கன் அதை தான் ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் ஒன்று சிஎஸ்கேட கரண்ட் டீம் பேடாக இருக்குன்னு சொல்ல வரல. ஆயின் மார்கனோட ப்ரிஃபரன்ஸ் பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். ஆஷனா சொல்கிற மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸில் மட்டும்தான் ஆயின் மார்கனை இந்த வருஷம் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா முடியும். பிகாஸ் நீங்கள் இந்த வருஷம் கொண்டு வரீங்கன்னா அவருக்கு ஒரு லக்ஸரி இருக்கும். இப்போ நம்ம பேடாக பெர்ஃபார்ம் பண்ணால் கூட அடுத்து நம்மளுக்கு ஒரு 3 இயர்ஸ் இருக்குது, அதில் நம்ம வந்து சூப்பராக டீமை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இருக்கும். மார்கன் இப்போ வரைக்கும் கோச்சிங் ரோல்ஸ் அக்செப்ட் பண்ணதே கிடையாது. ஸோ சிஎஸ்கே கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆஃபர் வந்தால் மட்டும்தான் அவர் அக்செப்ட் பண்ண போகிறாருங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது. மார்கனோட அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்குறப்போ கொட்டி கிடக்கு. 2019 வேர்ல்ட் கப் வின்னர்ஸ், தென் 2021 கேகேஆரோட ரன்னர்ஸ் அப்பா ஃபினிஷ் பண்ணாரு. குட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கு. அண்ட் மார்கன் எனக்கு என்னமோ சிஎஸ்கேவோட அந்த ஒரு திங்க் டேங்க்ல பெர்ஃபெக்டாக சூட் ஆவார். ஏன்னா இவருமே கொஞ்சம் காமான அந்த மைண்ட் செட் இருக்கிற ஒரு பிளேயர் தான். ஸோ மார்கன் அண்ட் தலதுனி இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் அந்த காம்போவுமே பக்காவாக இருக்கும். நம்ம காசி சார் முன்னாடியே சொல்லியிருப்பாரு, சிஎஸ்கேக்கு வரப்போகிற நியூ ஹெட் கோச் தான் வந்து டிசைட் பண்ணுவார் மற்ற சப்போர்ட் ஸ்டாஃப் யாராக இருக்கணும்னு. அதை வச்சு பார்க்குறப்ப மார்கன் வராருன்னா அவர் கூட சேர்ந்து நேத்தன் லீமன் அப்படிங்கிற டேட்டா அனலிஸ்ட்டுமே கூட வருவார்ப்பான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் மார்கன் அண்ட் நேத்தன் லீமன் க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய டோர்னமெண்ட்ஸில். நேத்தன் லீமன் செப்பரேட்டாக கேகேஆரோட டேட்டா அனலிஸ்டாகவுமே இருந்திருக்காரு. 2024 ஐபிஎல்ல வந்து கேகேஆர் வின் பண்ணப்போ நேத்தன் லீமன் அந்த சப்போர்ட் ஸ்டாஃபில் பார்ட்டாக இருந்தார். தென் பிஎஸ்எல் 24 சீசன்லேயும் முல்தான் சுல்தான்ஸ் ரன்னர்ஸ் அப்பா ஃபினிஷ் பண்ணப்போ அந்த டீமோட
டீமோடய ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ கிளியர்லி ஹி ஹேஸ் அ குட் ட்ராக் ரெக்கார்ட், ஒரு ப்ரூவன் டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லலாம். சரி ஓகே கேஸ், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நெக்ஸ்ட் இயர் தலதோனி அண்ட் மார்கனை சேப்பாக்கில் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஃபயரை போட்டு கமெண்ட்ஸில் தெரிவிக்க விடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதற்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எல்லோ பயணங்கள்.